ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் ஒரு 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னுடைய மெத்தட்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி டே 6 ஆஃப் 100 days சேலஞ்ச் அதோடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் இந்த சீரீஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோவும் ப்ளேலிஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஒரு கண்டினியூவேஷனாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி டே 6 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபில்டர் பண்ணி டாப் பெஸ்ட்டு 10 நிச்சஸ் எடுத்திருப்போம் இல்லையா, அந்த 10 நிச்சஸில் உங்களால் புக்கு ரெடி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நிச்சஸை எப்படி கலெக்ட் பண்ணி எடுக்கணும், அதை நோட் பண்ணி வைக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் டைட்டன் குயிக் வேவையும் கேஐபி ஸ்கவுட்டையும் யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட்டபிளான நிச்சஸை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ என்னென்னா, நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்த அந்த 10 நிச்சஸ்லேயும் உங்களால் புக்கு ரெடி பண்ண முடியுமானா அது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சில புக்ஸ் ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும், பட் ஒரு சில புக்ஸ் ரெடி பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு ரிசல்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற புக்ஸு, ரிவ்யூஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற நிச்சஸ் இது எல்லாத்தையுமே ஆப்ஷனில் வைக்க சொல்லி போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த ஆப்ஷனில் இருக்கிற நிச்சஸை சப்போஸ் உங்களால் ஃபில்டர் பண்ண 10 நிச்சஸில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு நிச்சை உங்களால் போட முடியல, அந்த புக்கை ரெடி பண்ண முடியலன்னும் போது இந்த ஆப்ஷனில் இருக்க நிச்சஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கிற நிச்சஸை நீங்கள் ஒமிட் பண்ணாதீங்க. அதை இந்த டாப் 10க்கு கீழேயே நோட் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் இப்போ ஒரு டைம் நிச் கலெக்ஷன் பண்ணிட்டீங்க சர்ச் பண்ணி அப்படின்னா அதோடு விடக்கூடாது. நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் திரும்ப திரும்ப எதனா புது நிச்சஸ் இருக்கான்ட்டு சர்ச் பண்ணி அதையுமே ப்ராஃபிட்டபிளாக இல்லையான்றதை நோட் பண்ணி வைங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண நிச்சஸு உங்களால் போட முடியுமா போட முடியாதா புக்கு அப்படின்றத எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்காகினோட்டோ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. amazon.com. ஸோ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிச்சை நான் சர்ச் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி டாப் 10ல் எடுத்திருக்க நிச்சஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நிச்சை இருக்கும் இல்லையா, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகைன் சர்ச் பண்ணிவிட்டு கீழே ஒரு புக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஒரு 10 புக்ஸ் கிட்ட எடுத்து உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டேபிள் ஆஃப் கண்டென்ட் அண்ட் ஃபுல் ஆஃப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பசில்ஸ் தான் இருக்கும். சிம்பிளான பசில்ஸ் தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த மாதிரி இன்டீரியரு ஒரு சிலருக்கு ரெடி பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்காது. ஏன்னா நம்ம இந்த பசில்ஸை ரெடி பண்ணுறது அப்படின்றது அவங்களுடைய ஓன் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அமையும். நீங்கள் பசில்ஸ் கூட க்ரியேட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக பேஜஸில் நம்ம எடிட் பண்ணுறதுல இருக்குது. ஸோ உங்கள் நிச்சஸ் உங்களால் எடிட் பண்ண முடியுமா, உங்களால் ரெடி பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு சாம்பிள் பேஜஸையும் பார்த்து டிசைட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த நிச்சஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது பேஜஸையும் நோட் பண்ணணும். ஒரு 100 பேஜ் 150 பேஜஸ் அவ்வளோதான் மீடியம் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகணும். அதுக்கு மேலே பேஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு அட்லீஸ்ட் ப்ரைஸிங்காச்சும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ இது $15 $14.99 இருக்குன்னா கண்டிப்பாக இந்த புக்கில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட், கண்டிப்பாக உங்களுக்கு $7 கிட்ட ராயல்ட்டி கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் எடிட் பண்ணி இந்த புக்கை ரெடி பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஒரு புக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த புக்கு பார்த்திங்கன்னா 2026 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 60K பிஎஸ்ஆர் இருக்குது. ஸோ இதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி ஒரு நிச்சயம் செலக்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 புக்ஸ் ஆச்சும் நீங்கள் சாம்பிள் பேஜஸ் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்டென்ட், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லி நோட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட்குள்ளே போயிட்டாங்க. ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு அவங்களுடைய, ஏன்னா சீனியர்ஸ்ன்றவங்க குழந்த மாதிரி தான், ஸோ அவங்களுடைய எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க, அதுக்கு அவங்க ஆன்சர் எழுதுன மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேம்ஸு இல்லை அவங்களுடைய மெமரியை
இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த மெமரி கேம்ஸ் ஃபார் சீனியர்ஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பார்த்தாவே தெரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பாட் த டிஃப்ரென்ஸு கொஞ்சம் சிம்பிளான பசில்ஸ் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த புக்கில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ ட்ரிவியா இது எல்லாமே ஃபுல்லாக டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போது இந்த நிச்சஸில் இப்போ பார்த்த 2 புக்குலையுமே ஒரு புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பசில் ஃபோக்கஸ்டாகவும் இருக்குது. இன்னொரு புக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட்டு ஓரியன்டாகவும் இருக்குது. ஸோ இந்த நிச்சை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ண போகிறீங்க, உங்களால் எதை செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதை முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பசில்ஸ் வந்து புக்கை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 186 பேஜஸ் இருக்குது. ஆனால் இவங்க 1199 தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு ராயல்ட்டி வந்து அந்த புக்கை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸிங்லாம் வந்து ஒரு ஆவரேஜ்னா ப்ரைஸ் ஃபிக்ஸிங் தான் வைக்கணும். ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2025 60K இருக்குது. இப்போ இதை பார்க்கலாம். இதில் எப்படி இன்டீரியர் இருக்குதுன்ட்டு 117 இங்கே பார்த்தீங்கன்னா 14.99 பேஜஸுக்கும் பிரிண்டிங் காஸ்ட்டும் உங்களுக்கு போக நல்லாவே வந்து ராயல்ட்டி நிற்கும். 7க்கு மேலே இல்லை 6க்கு மேலே கண்டிப்பாக ராயல்ட்டி வரும் இந்த புக்கில். ஸோ இப்போ இன்டீரியர் பாருங்கள். ஓகே, இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பசில் பேஸ்டு போயிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். பசில் பேஸ்டு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உள்ள இன்டீரியர் எல்லாமே நீங்கள் தான் எடிட் பண்ணணும், நீங்கள் தான் ரெடி பண்ணணும். ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும்தான் உங்களால் ChatGPT வாங்க முடியும். ஸோ நீங்கள் நிச்சஸை சூஸ் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி பசில் ரொம்ப இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது எடிட் பண்ணுறது இருக்கிறதா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இன்னொரு நிச்சு வந்து நம்ம பார்க்கலாம். ட்ரிவியா ஃபார் சீனியர்ஸ். ஸோ இப்போ இந்த புக்கு வந்து நான் செலக்ட் பண்ணுறேன்னா இந்த புக்கு பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 14.99 பேஜஸ் பார்த்திங்கன்னா 179 இருக்குது. அண்ட் இப்போ இந்த ட்ரிவியா புக்கோடைய இன்டீரியர் பார்த்திங்கன்னா ட்ரிவியா அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஃபுல் வந்து குவிஸ் ரிலேட்டட் தான். ஹிஸ்ட்ரிஸ், மியூசிக், சினிமா, ஸ்போர்ட்ஸ் இப்படின்ற எல்லாத்த பற்றின கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஓரியன்ட் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் இருக்கும் ட்ரிவியாவில். ஸோ இப்போ அடுத்த ஒரு புக்கை பார்க்கலாம். இதோடைய ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 1299 பேஜஸ் பார்த்திங்கன்னா 163. கண்டிப்பாக வந்து இது பிளாக் அண்ட் ஒயிட்ன்றதுனால $5 கிட்ட வரும் ராயல்ட்டி. நான் உங்களுக்கு ராயல்ட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். ஸோ இப்போ இந்த புக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இன்டீரியர். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரிவியான்றதுனால கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஸ்டார்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா. இப்போது இதில் என்னென்னா இந்த போர்ஷன்ஸ் இந்த மாதிரி ஆன்சர் கீ, இந்த டெக்ஸ்டோடைய ஸ்டைலு இதெல்லாம் தான் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுற டிசைன் மீன்ஸ் நீங்கள் தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோடைய டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் தான் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கண்டென்ட் வந்து ChatGPT எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து டெக்ஸ்ட் ஓரியன்டான புக்ஸு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பசில், இப்போ வேர்ட் சர்ச்சு, நானோகிராம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து புக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறீங்கிறது ஒன்று பசில் ரிலேட்டடாக இருக்கும், எடிட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று டெக்ஸ்ட் ஓரியன்டாக இருக்கும், அதையுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் எது பெஸ்ட்டாக இருப்பீங்க, உங்களால் எது வந்து கரெக்டாக செய்ய முடியும், குயிக்காக செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நிச்சஸை சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் என்ன தான் 10 ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருந்தாலும் அதில் இருக்க எல்லா புக்கையும் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுருக்கிற புக்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு நிச்சயமே நோட் பண்ணி வைங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ரிடில்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய புக்கு ரிடில்ஸ் ரெடி பண்ணேன். இப்போ இதோடைய டெக்ஸ்ட் எல்லாமே நான் வந்து ChatGPT வாங்கிட்டு இந்த புக்கை வந்து நான் எனக்கு எப்படி என்னால் டிசைன் பண்ண முடியும்னு என்னுடைய நாலேஜுக்கு இருந்துச்சோ அந்த மாதிரி நான் வந்து இதை டிசைன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இது வந்து இன்னொரு பசில் புக் ஃபுல்லாக. இப்போ இந்த பசில் புக்கு நான் தனித்தனியாக வேறு இடத்துல இருந்து ரெடி பண்ணி நான் இதை வந்து ஒரு புக்காக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அரேஞ்ச் பண்ணி. ஸோ இதுக்கெல்லாமே டைம் எடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜையும் வேறு பசில்ஸ் இருக்கும், லிஸ்ட் கம்பைன்ஸ் ஆஃப் பசில்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் கரண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு புக்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவுமே வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும்தான் நான் ChatGPT வாங்க முடியும். மற்றபடி இந்த இன்டீரியர் டிசைன்ஸ் வந்து நம்ம தான் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஓகே, நான் இப்போ வரைக்கும் வீடியோவில் ஒரு நிச்சயம் எப்படி உங்களால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்றத எப்படி அனலைஸ் பண்ணணுன்ட்டு நான் கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் வந்து செலக்ட் பண்ண நிச்சஸை Amazon.comல ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிச்சஸாக அதுக்கப்புறம் ஒவ்வொரு புக்காக செலக்ட் பண்ணி அந்த புக்கோடைய பேஜுக்கும் அவங்க வச்சுருக்க ராயல்ட்டிக்கும் ஓகேவான்னு பாருங்கள். உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் உங்களுக்கு வருதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள இன்டீரியர் உங்களால் செய்யக்கூடிய பேட்டர்னில் இருக்குதா இல்லையான்றதை பாருங்கள். இது ரெண்டும் ஓகேனா நீங்கள் வந்து அந்த புக்கை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இன்டீரியர் எப்படி டிசைன் பண்ணணும், ChatGPT எப்படி கண்டென்ட் வாங்கணும், இமேஜ் தேவையான இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி வாங்கணும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ லாங்காக போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம சேனலும் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கும் அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.